பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 3 ஜூன் 2025 நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே வந்து நியூஸ் பேப்பரில் வருவோம். இன்றைக்கி நியூஸ் பேப்பர் மிஸ் ஆயிடுச்சுங்க. அதனால் நம்ம கைப்பட எழுதியாச்சு டவுன்லோட் பண்ணி. சரியா? சரி, ரைட், ஓகே. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்குல்ல, அது தொடர்புடைய ஞானசேகரன் அவருக்கு வந்து 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க சென்னை மகளிர் நீதிமன்றம். சரியா? இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, இவருக்கு எந்த பிரிவின் கீழே தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிஎன்எஸ் அப்படின்னா பாரதிய நியாய சம்ஹிதா பிரிவு 64 கிளாஸ் 1 கீழே வந்து இவருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ மேபி கேட்கலாம், இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஏற்கனவே இதே மாதிரி தான் பிஎன்எஸ்ல தான் கொடுத்துருந்தாங்க, பாரதிய நியாய சன்ஹிதா. ஸோ இது கேட்கலாம். சரிங்களா? நம்ம 3 இது பார்த்தோம்ல, பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாக்ரிக் சுரக்ஷா, இன்னொன்று பார்த்தோம். சரிங்களா? மொத்தம் 3 இது. அப்போ அந்த 3 இது கீழே எதில் தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னா பிஎன்எஸ், பாரதிய நியாய சன்ஹிதா. சரியா? சரி, அடுத்து பாருங்கள். ஜூன் 3 வந்து செம்மொழி நாளாக அறிவிச்சிருக்காங்கங்க. ஏன் அப்படின்னா, கலைஞரோட 102வது பிறந்த நாள். சரியா? இந்த வருடம் 2025 கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவரோட 102வது பிறந்த நாள். ஸோ ஜூன் 3 வந்து இனிமேல் செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து முக்கியமான ஸ்கீம், ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டம். சரியா? இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல்வேறு மாநிலங்களோட உதய நாட்கள் கொண்டாடப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு மாநிலம் வந்து, இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்றது 1956 வந்து உருவாச்சு. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு ஆண்டு உருவாகிருக்கும். ஸோ அந்த மாநிலங்கள் வந்து உருவான நாட்கள் அதை வந்து கொண்டாடுறது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனைவரும் இந்தியர் அப்படின்ற ஒற்றுமை உணர்வு மேம்படுறதுக்காக இந்த விழா வந்து கொண்டாடுறாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமானது நம்ம இந்தியாவோட பண்பாடு, கலாச்சாரம், சமுதாய வரலாறு இதெல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. சரியா? ஏன்னா இங்கே இருக்க மன்னன் ராசேந்திர சோழன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு பகுதி வரையும் படையெடுத்து போனார். அங்கேருந்து கில்ஜி படை பிரிவினர் வந்து பார்த்திங்கன்னா மாலிக் காஃபூர் அவங்க வந்து தெற்கு பகுதி வரையும் படையெடுத்தாங்க. ஸோ நம்ம இந்தியான்றது ஒரு கலப்பு கலாச்சாரம் மிகுந்தது. அது வந்து ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. அதை வந்து பறைசாற்றுற விதமாக தான் இந்த ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின் கீழே இந்த நாட்கள் வந்து கொண்டாடப்படுது. சரியா? அடுத்து அதாவது ஷைன் ஹெல்த் கேர் ஹேக்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் துவங்கியிருக்காங்க தமிழ்நாடு சுகாதாரத்துறை சார்பாக. சரியா? இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, சுகாதார பிரச்சனைகளுக்கான தீர்வு காண்றது ஒன்று, இன்னொன்று புத்தொழில் நிறுவனங்கள் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது புதுமையான நிறுவனங்கள், இப்போது சுகாதாரத்துறை சார்ந்து ஸ்கேன் சென்டர்ஸ் நிறையா புதுசாக துவங்கப்படலாம், மெடிக்கல் ஷாப்ஸ் துவங்கப்படலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா துவங்கப்படலாம். இதெல்லாம் வந்து மக்களுக்கு சரிவர எது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இது எல்லாத்தையும் ஒரே இதாக ஒருங்கிணைச்சு ஒரே பிளாட்ஃபார்ம் கீழே கொடுக்கறது தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஷைன் ஹெல்த் கேர் ஹேக்கத்தான் 2025 இணையதளம். சரியா? இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 2030 தமிழ்நாடு $1 trillion எக்கானமியை ரீச் பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்படுறாங்க. அதுக்கு இந்த ஷைன் ஹெல்த் கேர் ஹேக்கத்தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது சர்வதேச விமான போக்குவரத்திற்கான 81வது ஆண்டு கூட்டம் இந்த தடவை புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கு. சரியா? இதுக்கு முன்னாடி 1983 தான் இந்த இது நடைபெற்றுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டைம், அதாவது 83க்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் எங்கே நடைபெறுது அப்படின்னா டெல்லியில் நடைபெறுது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலகின் 3வது பெரிய உள்நாட்டு விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி உடான் திட்டம். சரியா? இது திரும்ப வந்துட்டு இருக்குங்க. உடான் திட்டம்னா என்னன்னா, உள்நாட்டு விமான போக்குவரத்தை ஊக்குவிக்கிறது. சரியா? ஸோ உடான் திட்டம் மூலமா 2030 50 கோடியா பயணிகளோட வருகையை வந்து உயர்த்துறது தான் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு வருடத்திற்கான பயணம் வந்து 50 கோடியா உயர்த்துறது 2030 உடான் திட்டத்தோட ஒரு முக்கிய நோக்கமாக செயல்படுத்த போறாங்க. உடான் திட்டம் அப்படின்றது உள்நாட்டு விமான போக்குவரத்தை ஊக்குவிக்கிறது. அடுத்து 2025 G7 மாநாடு எங்கே நடைபெற போகுது அப்படின்னா கனடாவில் நடைபெற போகுதுங்க. இதில் வந்து இந்தியா கலந்துக்கல. ஏன் அப்படின்னா, அந்த நிஜார் காலிஸ்தான் பயங்கரவாதின்னு சொல்லுவாங்கள்ல, அவரை வந்து நிஜார் அப்படின்ற ஒரு கொலை வழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கும் கனடாவுக்கும் லைட்டாக ஒரு வாக்கியத்தாரர் போய்க்கிருக்கு. அதனால் இந்தியா பங்கேற்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த G7 மாநாடு கனடாவில் நடைபெறுது 2025. G7 நாடுகள் எது அப்படின்னா அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, கனடா. சரியா? அடுத்து பாருங்கள்,
நிறையா பேர் கேட்குறாங்க, அதாவது இந்நேரம் கொஸ்டின் எடுத்திருப்பாங்களே எதுக்கு சார் கரண்ட் அஃபேர்ஸு அப்படின்னு. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்கக்கூடாது, டெய்லி நியூஸ் பேப்பராக பார்க்கணும். ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் திரும்ப ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது சார்ந்து தான் கொஸ்டின் இருக்கும். இதில் பாருங்களேன், மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய ராஜமன்னார் குழுவுக்கு அப்புறம் தமிழ்நாடு அமைச்ச ஒரு முக்கியமான குழு யார் தலைமையில் அப்படின்னா நீதிபதி குரியன் ஜோசப். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திரும்ப 2வது தடவை வந்திருக்கு. அப்போ 2வது தடவை கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மைண்டில் நின்றுக்கிறோம். இது உறுதியாக கேட்பாங்க. மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய யார் தலைமையில் குழு அமைச்சாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில். அடுத்து பாருங்கள், இந்த S-400 அமைப்பு, நம்ம வான் பாதுகாப்பு அமைப்பு இப்போ இருக்குது பார்த்தீங்களா, ரஷ்யாட்டேருந்து வாங்கினோம்ல S-400, அது சுதர்சன சக்ரான்னு பேர் மாற்றினாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2026க்குள்ளே இன்னும் 2 விநியோகிக்க வேண்டியது இருக்கான். அதை இந்த வருஷத்துக்குள்ளேயே விநியோகிச்சிடறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரை பற்றி கொடுத்துருந்தாங்க. எப்போனா 1984 ஜூன் 1 பஞ்சாபில் அந்த பொற்கோயிலில் நடத்தப்பட்ட ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். 1984 ஜூன் 1 நடைபெற்றது. அடுத்து இந்த இது முக்கியங்க, நார்வே செஸ் போட்டி நடந்துட்டுருக்கு. இது ஃபைனலில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன். இருந்தாலும் 6வது சுற்றில் கால்சனை வந்து குகேஷ் வந்து வீழ்த்தியிருக்காரு. சரியா, வேர்ல்டு சாம்பியன் கால்சனை நம்ம இந்தியாவோட சாம்பியன் வந்து குகேஷ் அவர் வந்து வீழ்த்தியிருக்காரு. இவர் தான் வந்து பெரிய ஆளாக இருந்தவர். இருந்தாலும் இப்போ நம்மளால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா குகேஷ் வந்து முன்னேறிக்கிட்டே வர்றாரு. ஸோ இதில் வந்து 6வது சுற்றில் கால்சனை வந்து வீழ்த்தியிருக்காரு, ரொம்ப முக்கியமானது. சரியா, அடுத்து பாருங்கள், இதுங்க இந்தியன் ரக்பி ப்ரீமியர் லீக் எங்கே நடைபெற போகுது அப்படின்னா இந்த ஆண்டு மும்பையில் நடைபெற உள்ளது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அதாவது இல்லை ஃபைனலில் யார் ஜெயிச்சாங்கன்னு பார்ப்போம். இருந்தாலும் எங்கே நடைபெற போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் ரக்பி லீக் எங்கே நடைபெற போகுதுன்னா மும்பையில் நடைபெற போகுது. அதே மாதிரி போலாந்தில் அதிபர் தேர்தல் நடந்திருக்குங்க. அதில் ஜெயிச்சவர் யார் அப்படின்னா கரோல் நவ்ராக்கி. சரியா, அப்போது போலாந்தோட அதிபர் பேர் என்ன அப்படின்னா கரோல் நவ்ராக்கி. அடுத்து பாருங்கள், திரைப்பட இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் காலமாயிருக்காரு. சரியா, எந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காருன்னா மத யானை கூட்டம் திரைப்படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த திரைப்படத்தை இயக்குனவர் தான் விக்ரம் சுகுமாரன். அவர் வந்து இயற்கை எழுதியிருக்காரு. ஸோ அந்த மரணம் சார்ந்த ஒரு சில கேள்விகள் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விக்ரம் சுகுமாரன் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னா திரைப்பட இயக்குனர். சரியா, இந்த கொஸ்டினை திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய யார் தலைமையில் குழு அமைச்சாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தாச்சு. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும்